Hi guys, PS5 games எப்படி PC மூலமா ஆன்லைன்ல வந்து ஸ்ட்ரீம் பண்றது அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இன்னைக்கு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற மெத்தட் பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலி வர்க் ஆகுது. சோ அத தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இது ஒண்ணு மட்டும் தான் டிஸ்க்ளைமர். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வர்க் ஆகல அப்படினா நான் மோஸ்ட்லி அதை கவர் பண்ணிருக்க மாட்டேன். நீங்க வந்து வேற ஏதாவது ஆன்லைன் ரெஃபரன்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் ஆனா மெஜாரிட்டி ஆஃப் செட்டப் இதுல தான் இருக்கும். இது போக எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து மத்த ஏதாவது வீடியோ பார்த்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த டிஸ்க்ளைமரோட வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். So starting PC ல போயிட்டு செட்டப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம PS5 ஆன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு சிஸ்டம் ஆப்ஷன்ஸ்ல போனீங்க அப்படின்னா அதுல ரிமோட் ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கண்டிப்பா வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம பிசிக்கு வந்துட்டு PS5 ஓட டிஸ்பிளே வந்துட்டு ஷேர் பண்ண முடியும். ஸோ PS5 ல வந்துட்டு ரிமோட் ப்ளே வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்னோட பிசில இருக்கேன். ஸோ பிசில வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற இந்த லிங்க்கு போங்க. இல்லைனா பிளே ஸ்டேஷன் ரிமோட் ப்ளே அப்படின்றது கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு தான் வரும். ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு ரிமோட் ப்ளே சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச அப்புறமா பிளே ஸ்டேஷன் ரிமோட் ப்ளே சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு உங்களோட பிளே ஸ்டேஷன்ல என்ன ஐடி வச்சு லாகின் பண்ணிருக்கீங்களோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர்லயுமே வந்துட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி PS5 அப்படின்ற ஒரு நம்பர் போட்டு ஒரு பிளே ஸ்டேஷன் ஐகான் ஒன்று காட்டும். அந்த ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட PS5 உங்களோட பிசி வந்துட்டு சர்ச் பண்ணும். அண்ட் மேக் ஷூர் உங்களோட சிஸ்டம் அண்ட் PS5 ரெண்டுமே வந்து ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. அது போக வைஃபையை விட ஈத்தர்நெட் இருந்ததுன்னா பெஸ்ட். முடிஞ்ச அளவு வயர்லயே வந்துட்டு ரெண்டுத்துமே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு குவாலிட்டி எதுவுமே குறையாது அண்ட் லேகும் வந்து பெருசா ஃபீல் ஆகாது. அண்ட் சடன் டிஸ்கனெக்ஷன்ஸ் கூட நடக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு வயர்டு கனெக்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா அது பெஸ்ட். ஸோ PS5 செட்டிங்ஸ்ல ரிமோட் பிளே ஆன் பண்ணிட்டு பிசில வந்து நீங்க கரெக்டா அந்த பேர் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ PS5 ஓட ஹோம் ஸ்கிரீன் வந்து உங்களோட ஸ்கிரீன்ல வரும். இந்த சாஃப்ட்வேர்லயே கீழே வந்துட்டு ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் ஸ்கிரீன் போலாம். ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. உங்களோட கண்ட்ரோலர் ஒர்க் ஆகாது. அதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ட்ரோலருக்கு சார்ஜிங் கேபிள் இருக்கும். அதை வந்துட்டு உங்களோட பிசில கனெக்ட் பண்ணி அந்த வயர் எண்டை வந்துட்டு உங்களோட கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப மட்டும் தான் வந்துட்டு உங்களால கண்ட்ரோலரை யூஸ் பண்ண முடியும். இந்த வயர் கனெக்ஷன் மெத்தட் இல்லாம ப்ளூடூத் மெத்தட் கூட இருக்கும். ஆனா நான் அந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணல. நான் வயர் மெத்தட் தான் யூஸ் பண்றேன். சோ அதை தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். பிளே ஸ்டேஷனுக்குள்ளேயே பார்ட்டி அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணல. சோ தட் எனக்கு கண்ட்ரோலர்ல இருக்கிற மைக் வந்துட்டு ஒர்க் ஆகாது. சோ அதனால எனக்கு பெருசா ப்ராப்ளம் இல்ல. நான் அப்படியே விட்டுறேன். இப்போ இந்த PS5 ஸ்கிரீனை எப்படி நீங்க வந்து ஸ்ட்ரீமிங் ஆப்ல வந்துட்டு ஆட் பண்றதுன்றத பார்ப்போம். நான் யூஸ் பண்ற ஸ்ட்ரீமிங் ஆப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்லேப் OBS. நீங்க வந்துட்டு சாதா OBS கூட யூஸ் பண்ணலாம். சோ உங்களோட ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ண உடனே சீன்ஸ் அப்படின்றது டிஃபால்ட்டாவே இருக்கும். அதுல இருக்கிற சோர்சஸ்ல தான் இந்த பிளே ஸ்டேஷன் சாஃப்ட்வேரை நம்ம ஆட் பண்ண போறோம். சோ சோர்சஸ்ல போயிட்டு ஆட் கொடுங்க. அதுல போறீங்க அப்படின்னா விண்டோ கேப்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு PS ரிமோட் பிளே அப்படின்ற ஆப்ஷன் காட்டணும். காட்டலனா நீங்க இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் ரன்னிங்ல இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. சப்போஸ் ரன்னிங்ல இருந்தும் காட்டல அப்படின்னா ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா காட்டும். அப்பயும் காட்டல அப்படின்னா கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் கேப்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்துட்டு விண்டோஸ் 10 அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா காட்டும். சப்போஸ் இந்த மெத்தட் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணுங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் நீங்க ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்களோ அதை அப்படியே டிஃபால்ட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா கர்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு வந்துட்டு கர்சர் வந்து தெரிய வேணாம் இன் ஆப்ல. சோ அதனால நான் வந்துட்டு கர்சரை வந்து அன்டிக் பண்ணிக்கிறேன். சோ இப்போ வந்து டன் கொடுத்துடலாம். சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. ஹாய் கைஸ், இப்போதான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எடிட் பண்ணும்போது ஒரு 2 விஷயம் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுது. ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்துட்டு OBS ஆர் ஸ்ட்ரீம்லேப்ஸில் நீங்கள் ஆட் பண்ண அந்த சோர்ஸ் விண்டோ கேப்சர் இருக்குல்ல, அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஃபிட் டு ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோ ஃபுல்லாக வந்துட்டு கரெக்டாக கவர் ஆகும். இது வந்துட்டு பிளாக் ஸ்பேசஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணும். அண்ட் தெரியாமல் நீங்கள் விண்டோவை எங்கேயாச்சும் தப்பாக பொசிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட திரும்ப சென்டருக்கு வந்து ஃப்ரேம் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிளே ஸ்டேஷனை நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு உங்களோட பிசியில் போய் பிளே ஸ்டேஷன் ரிமோட் பிளே சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணாலாம் ஒர்க் ஆகாது. அதுக்கான ரீசன் வந்து உங்களோட PS5 வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் பின் எல்லாம் என்டர் பண்ணிட்டு அந்த ஹோம் பேஜுக்கு வரணும். அந்த ஹோம் பேஜுக்கு வந்த அப்புறமா தான் உங்களோட PS5 அந்த ஷேரிங்கை வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் எப்பயுமே லாக்இன்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஸோ அடுத்த வீடியோவில் என்னோட ஸ்ட்ரீமிங் செட்டிங்ஸ் அது எல்லாத்தையுமே பற்றி நான் போட போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.